தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். மிதுன ராசியில பிறந்த ஆண்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? அவங்களோட வாழ்க்கை எப்படி மாறும்? அறிவின் சிகரம். ஏன்னா அவங்க புதன் ராசியில பிறந்திருக்காங்கல்ல, அவங்க சமையல் பண்ணுவாங்க, பிள்ளைகளை வளர்த்து பிள்ளைகளோட கிளப்பி விட்டு ஸ்கூலுக்கு இவங்க கிளம்பி ஒய்ஃபுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்து எல்லாமே செய்ய மிதுன ராசி ஆண்களால் முடியும். குயிக்காக வேலை பார்க்குறது புதன் ராசிக்காரங்க தான். அவங்க மல்டி டாஸ்கர். மிதுன ராசியில பிறந்த ஆண்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்குமா? கல்யாணம் ஒரு விசேஷமாக இருக்கும். என்னென்னா இவங்க எக்காரணம் கொண்டும் அந்த மிதுன ராசி ஹஸ்பண்ட்ஸ் கிடைக்கிறது ஒரு பெரிய வரம். பெரும்பாலும் மிதுனம் கன்னியா ராசிக்கு வர்ற ஒய்ஃப் கொஞ்சம் ஏழ்றையாக தான் இருக்கும். மிதுன ராசியில பிறந்த ஆண்களுடைய படிப்பு, வேலை, தொழில் அதெல்லாம் எப்படிமா? கொஞ்சம் சொகுசாக தான் இருப்பாங்க. வெயில்ல எல்லாம் போய் வேலை பார்க்க மாட்டாங்க. ரொம்ப வளமாக இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கை. இவங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனைவியை ரொம்ப அன்பாக அரவணைச்சு போவாங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்றதுக்காக ராஜேஸ்வரி செல்லையா அம்மா இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் அம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. மிதுன ராசியில பிறந்த ஆண்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? அவங்களோட வாழ்க்கை எப்படிமா இருக்கும்? நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். மிதுன ராசிக்காரங்க அறிவின் சிகரம். ஏன்னா அவங்க புதன் ராசியில் பிறந்திருக்காங்கல்ல, அப்போது அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் புத்தியை கொண்டு தான் ஆராய்ந்து பார்ப்பாங்க. எமோஷ்னலாக முடிவெடுக்க மாட்டாங்க, எமோஷ்னல் ஆக மாட்டாங்க. பெரும்பாலும் அவங்க ரொம்ப எல்லாரும் எமோஷன் ஆகக்கூடிய ஒரு விஷயத்தில் ரொம்ப நிதானமாக இருப்பாங்க. நிதானமாக இருந்து அந்த இன்ப துன்பங்களை அப்படியே உட்கிரகித்தல்னு அப்படியே உள்வாங்கிக்கிடுவாங்க. முழுங்கி ஜீரணிச்சிருவாங்க, செமிச்சிருவாங்க. அவங்ககிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும்னா ரொம்ப நிதானமாக அறிவுபூர்வமாக தான் இருக்கும். இந்த புதன் ராசி ஆண்கள், குறிப்பாக மிதுன ராசி ஆண்களுக்கு இரட்டை பண்பு இருக்கும். இப்போ அந்த ஜெமினை அப்படின்னும் போது நம்ம 2 மீன் ஆணும் பெண்ணும் இருக்கிற மாதிரி அப்படியெல்லாம் இரட்டை பண்பு அவங்களுக்கு. ஆணுக்கு ஆணாகவும் இருப்பாங்க, பெண்ணுக்கு பெண்ணாகவும் இருப்பாங்க. இப்போ பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு ஆண் இல்லாமல் ஹஸ்பண்ட் இல்லாமல் ஒய்ஃப் பிள்ளைகளை வளர்த்துருவாங்க. ஆனால் ஒய்ஃப் இல்லாமல் ஹஸ்பண்ட்ஸ்க்கு பிள்ளைகளை வளர்க்குறது வைக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஹோம் மேக்கிங்லாம் ரொம்ப பிரச்சனைன்னுவாங்க. ஆனால் மிதுன ராசிக்காரங்க செய்வாங்க. அவங்க சமையல் பண்ணுவாங்க, பிள்ளைகளை வளர்த்து பிள்ளைகளோட கிளப்பி விட்டு ஸ்கூலுக்கு இவங்க கிளம்பி ஒய்ஃபுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்து எல்லாமே செய்ய மிதுன ராசி ஆண்களால் முடியும். ஒரு நேரம் பார்த்தா ரொம்ப கோவிப்பாங்க, அடுத்த நேரம் பார்த்தா இவங்களா கோவிச்சாங்கன்ற மாதிரி இருப்பாங்க. சில இடங்களில் இவங்க நேற்று இந்த விஷயத்துக்கு ரொம்ப கோவிச்சாங்க, இன்னைக்கு அதை பற்றி பேசாத ரொம்ப கோவிப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்துட்டு அந்த விஷயத்த மெதுவாக பேசினா அவங்க அப்படி ஒன்றும் கோவிக்கவே மாட்டாங்க. அதனால அவங்ககிட்ட ஒரு டூயல் கேரக்டர் இருக்கும். சில நேரம் அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த கூட அப்படியே பேசாமல் அமைதியாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க, நம்ம சொல்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல, ரொம்ப ரசித்து கேட்குறாங்கன்னு. அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, ஆனால் வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. அதுக்காக அந்த உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதல்ன்றது கிடையாது, பேச மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு மனசுக்குள்ளே பிடிக்கலைன்னா கூட உடனே சிச்சி இந்த பேச்செல்லாம் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க, அவங்க அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிடுவாங்கன்னா, இந்த விஷயத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது, ரைட், அதை எடுத்து வச்சுக்கிடுவாங்க. அடுத்த இடத்துல இன்னொரு சந்தர்ப்பம் அவங்களுக்கு பேச வரும்போது இந்த நீங்கள் சொன்ன வருஷப்படுத்தின பாயிண்ட்ஸுக்கெல்லாம் அவங்க பதிலடி கொடுப்பாங்க. அவங்க அதுங்களை தயார்படுத்திக்கிடுவாங்க. இப்போ நீங்கள் பேசும்போது அவங்களுக்கு அதுக்கு பதில் இருக்காது. எனக்கு தெரியாது நீ சொல்கிற, எனக்கு ஆனால் அதெல்லாம் தெரியலைன்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்க எல்லாமே மனசுக்குள்ளே தெரிஞ்ச மாதிரியும் தெரியாத மாதிரியும் காட்டாமல் பேசாமல் கவனிப்பாங்க. இன்னொரு நாள் இதே டிஸ்கஷன் வரும்போது நீங்கள் பேசின எல்லாத்துக்கும் நோஸ் கட் விழும். பொறுமையாக
ஆனால் என்னன்னா அப்போ அது வரைக்கும் அவங்க தயார்படுத்தியிருப்பாங்க தன்னை. எதுவுமே ப்ரிப்பரேஷன் இல்லாமல் அவங்க வாயை திறக்கவே மாட்டாங்க. ரொம்ப சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, சமையலாக இருந்தாலுமே அவங்க இன்னைக்கு சமைக்கணும், வேறு வழி இல்லை, இன்னைக்கு இவங்க தான் சமைக்கணும்னா அதுக்கு வேண்டிய காய்கறி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சுருவாங்க. குயிக்காக வேலை பார்க்குறது புதன் ராசிக்காரங்க தான். சும்மா புலம்பிக்கிட்டு அந்த கிச்சன் ஃபுல்லாக திங்ஸை போட்டு வச்சுக்கிட்டு சிங்க் நிறையா பாத்திரத்தை போட்டு அப்படி சமைக்க மாட்டாங்க. அவங்க மல்டி டாஸ்கர். இந்த வண்டியில் வரும்போதே இன்னைக்கு என்ன சமைக்கணும், பிள்ளைங்க வந்திருக்கோம் அப்படின்னு வந்த உடனே அந்த ட்ரெஸ் எல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டுட்டு என்ன நினச்சாங்களோ அதை கட் பண்ணிட்டே உட்காருங்கடா, படிக்க உட்காருங்கடா, இன்னைக்கு என்ன ஆச்சு டெஸ்ட்டு அப்படின்னு இங்கே காயை கட் பண்ணிக்கிட்டு அவங்கக்கிட்ட பாடத்தை கேட்டுக்கிட்டே அப்புறம் அப்படி எல்லாத்தையும் கொண்டு கிச்சனில் வச்சு இப்போ நான் வருவேன் 10 நிமிஷத்துக்குள்ளே நீ இதை படித்து வச்சுருக்கணும், நீ இதை ஒப்பிக்கணும் அப்படின்னு இந்த பிள்ளைகளுக்கு வேலையை சொல்லிவிட்டு உள்ளே போட்டு குக்கரில் வச்சுட்டு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இங்கே இவங்ககிட்ட பாடத்தை கேட்டு அங்கேருந்து எடுத்து சரி வாங்க சாப்பிட உட்காருங்கன்னு முடிச்சிருவாங்க. வெரி குட் பிளானிங். புதன் ராசிக்காரங்க அந்த மிதுன ராசிக்காரங்க மாதிரி பிளான் பண்ண ஆளே கிடையாது. அழகாக மெட்ரிகுலஸ் பிளானிங், நீட்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு கூட அவங்க ஒரு பிளான் வச்சுருப்பாங்க. ஒரு 5 நிமிஷம்னா கூட அந்த 5 நிமிஷத்தில் மணி 8:40 ஆச்சா, சரி இப்போ 8:45 கிளம்பணும், டக்கு டக்கு டக்குன்னு எல்லா ஜன்னலையும் அடைச்சி கதவை போட்டு 5 நிமிஷம் ஆகும், 8:45க்கு வண்டி எடுத்துருவாங்க. அப்படி அவங்க எட்டினரேரி போட்டு தான் ஒவ்வொரு மினிட்டுக்கும் போட்டு தான் இது பண்ணுவாங்க. டைமை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. எதையும் கண்ட இடத்துல போட்டு வைக்க மாட்டாங்க. யாரையும் ஏம்மா தேடுமா, என் கண்ணாடி எங்கம்மா, என் ஃபோன் எங்கம்மா, அதை காணம்மா இதை காணம்மான்னு கேட்கவே மாட்டாங்க. இந்த மிதுன ராசி ஹஸ்பண்ட்ஸ் கிடைக்கிறது ஒரு பெரிய வரம். அவங்க பொருளையும் அவங்க பத்திரமா வச்சுருப்பாங்க. ஒருவேளை இந்த ஒய்ஃப் எல்லாத்தையும் கண்ட இடத்துல போடுற ஒய்ஃப்னு வச்சுக்கோங்க. பெரும்பாலும் மிதுனம் கன்னியா ராசிக்கு வர்ற ஒய்ஃப் கொஞ்சம் ஏழ்றையாக தான் இருக்கும். அவங்களுக்கும் சேர்த்து இவங்க பத்திரமா எடுத்து வைப்பாங்க. இப்படி போகிற பக்கம் இங்கே பாரு போட்டு போயிருக்குவார் அப்படின்னு எடுத்துக்கொண்டே வச்சுட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. வரும்போது ஏம்மா இது வேணுமா, கிளம்பணும்ல, ஃபோன் எடுத்தியா, பர்ஸ் எடுத்தியா, அதை எடுத்தியான்னு டக்கு டக்குன்னு இவங்களே எடுத்தாந்து பேக்கில் போட்டு வா உட்காரு சீக்கிரம் அப்படின்னு சொல்லி வண்டியில் உட்கார வச்சு கூப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு பிளானிங், அப்புறம் ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக இருக்கிறது, எல்லாமே நீட்டாக இருக்கிறது, ரொம்ப தேவையில்லாமல் புலம்புறதை அவங்க என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. இந்த அவங்க வீட்டில் இப்படி நடந்துச்சு, உங்கள் அம்மா அப்படி பண்ணாங்க, இல்லை நான் தங்கச்சி கல்யாணத்துக்கு போனேன் இப்படி நடந்துச்சு, இப்படிலாம் இந்த ஒய்ஃப் புலம்புனாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கு ஒரு ஆள் பார்த்து கொடுத்துருவாங்க. இந்த பக்கத்து வீட்டுக்காரம்மா சும்மா தான் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் என்னன்னு கேட்டுவா அப்படின்னு அனுப்பிட்டாங்கன்னா அது புலம்புலெல்லாம் அங்கே முடிச்சுட்டு வந்துடும். அதுக்காக என்கிட்ட உட்காந்து இப்படிலாம் என் டைமை வேஸ்ட் பண்ணாதன்னெலாம் சொல்ல மாட்டாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே அப்படின்னு யாராவது ஒரு அம்மாவை பிடிச்சி ஃப்ரெண்டாக்கி விட்டுருவாங்க. அது மாதிரி இந்த மிதுன ராசி ஆண்கள் எல்லாருக்காகவும் பிளான் பண்ணுவாங்க. எல்லா நிமிஷமும் அவங்களுக்கு அதை ஆதாயமாக்கிக்கிறதுக்கு நினைப்பாங்க. டைம் இஸ் கோல்டு. அவங்களுக்கு ஒரு டைமும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆட்களை சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க. வேலைகள் மல்டி டாஸ்கிங், ஒரே நேரத்தில் 2 பிஸ்னஸ் பண்ணுவாங்க, 3 பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அங்கே அட்வைசராக இருப்பாங்க, இங்கே ஒரு இன்னொரு பொறுப்பு எடுத்திருப்பாங்க. ஏதாவது ஒரு வேலைகள் ஒரு 4 இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே கலந்து பார்ப்பாங்க. வீட்டில் ஒய்ஃபுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ் வச்சு கொடுத்து அதுக்கு இவங்க இந்த மூலப்பொருட்கள் வாங்கி போடுறது, ரா மெட்டீரியல், அந்த வேலையை பார்ப்பாங்க. 2 பேரை வச்சு நீ இந்த பொட்டிக் பாரு, இல்லை ஒரு ஃபேஷன் டிசைனராரு அப்படின்ட்டு ஏதாவது நிறைய வேலைகள் செய்வாங்க. நிறைய படிப்பாங்க, டிகிரி வாங்குவாங்க. அல்லது டிகிரி வாங்காட்டினா, ஆனால் நிறைய டிகிரி வாங்குறவங்க இவங்களா இருக்கும். இவங்களுக்கு படிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அடுத்தடுத்து படித்து டிகிரி வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. எந்தையும் சும்மா அறிவுக்காக படித்தேன்லாம் படிக்க மாட்டாங்க. அவங்க தொழில் சம்பந்தமான சர்டிஃபிகேட் கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸ், அடுத்தது ஒன்று இந்த அது இப்போ ஏஐனா ஏஐயில் என்னென்ன வந்திருக்கோ எல்லாம் படித்து வச்சுருப்பாங்க. அவங்க லைனில் இருக்கிற மற்றவங்களோட இவங்களுக்கு கூடுதலாக தெரியும், அட்வான்ஸ்டாக தெரியும். அந்த மாதிரி அதாவது சோர்ஸ் ஆஃப் நாலெட்ஜ் இவங்க தான். இவங்ககிட்ட போய் எது கேட்டாலும் கிடைக்கும். அப்படி நிறைய படித்து வச்சுருப்பாங்க. மிதுனராசியில பிறந்த ஆண்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் மேம்? யாரை, எந்த ராசினரை திருமணம் பண்ணிக்கலாம்? இவங்க கல்யாணம் ஒரு விசேஷமாக இருக்கும். என்னென்னா இவங்க எக்காரணம் கொண்டும் இல்லாத ஒரு தியாகம். நான் ஒரு ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணேன், ஒரு ஊனமுற்றோரை கல்யாணம் பண்ணேன், ஒரு விதவையை கல்யாணம் பண்ணேன்லாம் இருக்க மாட்டாங்க. அப்படியே கல்யாணம் பண்ணாலும் அதனால இவங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கணும்.
ஆதாயம்லாம் ஆமா, விளம்பரம் இவன் பண்றாரு. மிதுன ராசிக்காரருடைய அப்பா ஏழையா இருக்கலாம், ஆனா மாமனார் கண்டிப்பா ஏழையா இருக்க மாட்டாரு. ஓ, அதனால இவங்க லவ் பண்ணும்போது யார்ட்டையும் கமிட் பண்ண மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறது. இவங்களுக்கு நிறைய இவங்க வந்து இந்த கேலி கிண்டல் பேசுறது, இவங்களுக்கு நல்ல நாவன்மை இருக்கும். கேலி கிண்டல் பேசுறது, விட் அண்ட் ஹியூமர்ன்றம்ல எப்போ இவங்க இருக்கிற இடத்துல நல்லா ஜாலியா இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. வஞ்ச புகழ்ச்சியா புகழ்றது, ஸ்லேடையா பேசுறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய இருக்கும் இவங்களுக்கு. சொல்லின் செல்வர்னு தான் அவங்கள சொல்லணும். ரொம்ப நல்லா பேசுவாங்க, வார்த்தை சித்தர். ஆனா நிறைய பெண்கள் இவங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. யார்கிட்டையும் நான் உன்னைய லவ் பண்றேன்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க யாரையாவது மனசுக்குள்ள வச்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி பிளான் பண்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 4-5 பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுல எந்த பொண்ணு கரெக்டா இவ அந்த இதை பிடிச்சி மேல 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 வருதோ அந்த பொண்ணை தான் இவங்கள ஃபிக்ஸ் பண்ணுவாங்க மேரேஜுக்கு. வெளியே சொல்ல மாட்டாங்க, நான் இன்னார லவ் பண்றேன், இன்னார கல்யாணம் பண்ண போறேன்னு எடுத்த எடுப்புல சொல்ல மாட்டாங்க. ரொம்ப நிதானமா வாட்ச் பண்ணிக்கிட்டு, அதாவது அவங்க வந்து இவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை, ஒரு ஃபினான்ஷியல் பார்ட்னர், அப்படித்தான் பிளான் பண்ணுவாங்க. சும்மா எமோஷ்னலாக ஏதாவது ஒரு முடிவெடுக்க மாட்டாங்க. நான் அப்படியே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அதெல்லாம் மிதுன ராசியில் காரங்க லைஃப்பில் இருக்கவே இருக்காது. ரொம்ப தீர்மானம் பண்ணி இந்த பொண்ணை, ஒரு ஏழை பொண்ணாக இருந்தால் இதுக்கு இந்த வேலை வாங்கி கொடுத்தா இது வேலை நல்லா செய்யும், இல்லை ஒரு பணக்கார பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுக்கிடுவாங்க. இப்போ சிலர்லாம் சொல்லுவாங்களா, நல்ல ஒரு பணக்கார பொண்ணை லவ் பண்ணணும், நல்லா சொகுசாக உட்காந்து வாழணும் அப்படின்றதெல்லாம் இந்த மிதுன ராசிக்காரங்களுடைய பிளானாக இருக்கும். அப்படி இவங்க வந்து நல்ல வசதி வாழ்க்கையில் வந்து இந்த தியாகம், லட்சியம், விட்டு கொடுத்தல் அதெல்லாம் கிடையாது. புத்திசாலியாக பிழைக்கணும், புத்திசாலியாக பிழைக்கணும். ஸ்மார்ட்ன்றோம்ல, அந்த மாதிரி இவங்க படு ஸ்மார்ட். இவங்க எது செஞ்சாலும் அதில் ஏதாவது ஒரு லாபம், ஒரு ஆதாயம் இருக்கணும். காசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. காசுக்கும் இவங்க வந்து நேர்மையாக இருப்பாங்க. திருட்டுத்தனம், முள்ள மாதிரித்தனம்லாம் இருக்காது. நேர்மையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள் என்னென்னவோ அதை ஆராய்ந்து அந்த வேலைகளில் ஈடுபடுவாங்க. ஒன்று, நல்ல பணம் வரக்கூடிய ஒரு பணக்கார பொண்ணோ அல்லது நல்லா தொழில் செய்து வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு ஏழை பெண்ணோ பார்த்து கல்யாணம் முடிச்சுக்கிடுவாங்க. வாழ்க்கையில் இவங்க இந்த பெண்ணை கல்யாணம் முடித்து 5 வருஷம் 2 பிள்ளைகள் பிறக்கணும், அப்புறம் ஒரு வீடு கட்டணும், அப்புறம் இங்கே வந்து இப்படி ஒரு இது வாங்கணும், அது இப்படி செட்டில் பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இப்படி இவங்க ஒரு டார்கெட், ஒரு பிளான் வச்சுருப்பாங்க. அதன்படியே போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி இவங்க வந்து அந்த ஒரு லட்சியத்துக்காக நான் வந்து இதை பார்த்தேன், அந்த பிள்ளையை பார்த்து பச்சாதாபப்பட்டு அனுதாபப்பட்டு கல்யாணம் பண்ணேன்ற கதையெல்லாம் இவங்ககிட்ட இருக்காது. அதுக்கு வேண்டிய உதவி வேணால் செய்வாங்க. ஒரு ஏழை பொண்ணாக இருந்தால் அதுக்கு வேண்டிய உதவி செய்வாங்க, வேலை வாங்கி கொடுப்பாங்க, அதை மேற்கொண்டு படிக்க வைப்பாங்க, அதெல்லாம் செய்வாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணி வாழ்க்கை கொடுப்பாங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்கணும். அதுக்கு இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிருச்சு, டிஎன்பிஎஸ்சி எழுதிருச்சு, குரூப் 1 பாஸ் பண்ணிருச்சு, அது வரைக்கும் இவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. சரி, இப்போ அதுக்கு அப்பா இது வேலை கிடச்சிருச்சு, போஸ்டிங் கிடச்சிருச்சுன்னா கல்யாணம் பண்ணுவாங்க. இல்லை அது குரூப் 4 பாஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா அதுக்கு வேறு மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னா சரின்னு பேசாமல் சைலண்ட்டாக இருந்துக்கிடுவாங்க. எதுக்கு குரூப் 4 படித்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு. அந்த மாதிரி கல்யாணத்தில் கூட இவங்க வந்து ரொம்ப பிளான் பண்ணுவாங்க. மிதுன ராசியில பிறந்த ஆண்களுடைய படிப்பு, வேலை, தொழில் அதெல்லாம் எப்படிமா இருக்கும்? கரெக்ட். இவங்க வந்து தே ஆர் கம்ஃபர்டபுள் வித் ஃபிகர்ஸ். ஃபிகர்ஸ் இன் போத் சென்ஸ் நான் சொல்கிறேன். எண்ணும் பெண்ணும் இவங்களுக்கு வந்து உகந்தது. இந்த வங்கி பணி, அப்புறம் வந்து கம்ப்யூட்டர், இவங்களுமே கொஞ்சம் சொகுசாக தான் இருப்பாங்க, வெயில்ல எல்லாம் போய் வேலை பார்க்க மாட்டாங்க. அப்புறம் ஆசிரியர் பணி, நல்ல கர்நாடக சங்கீதம், அதில் வந்து ராகு இருந்தால் வெஸ்டர்ன் மியூசிக்கு, சனி இருந்தால் இந்த நாட்டுப்புற கலைஞர் பாடகர், மக்கள் இசை. சனி வந்து மக்களுக்குரியவன், மக்கள் இசை பாடகராக வருவாங்க. குரு இருந்துச்சுன்னா கர்நாடக சங்கீதத்துக்கு வருவாங்க. புதன் குரு காம்பினேஷன் இருந்தால் நல்ல கவிதை எழுதுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் எழுத்தாளராக வர்றது, வசனகர்த்தா, அப்புறம் பாடலாசிரியர், இந்த மாதிரி எழுத்து சம்பந்தப்பட்ட துறைகள். இல்லைன்னா பேங்க்ல இந்த பணம் என்றது, இந்த மாதிரி கணக்கு வழக்கு, ஆடிட்டர், அக்கௌண்டன்ட், இந்த வேலைகள்லாம் நல்லா செய்வாங்க. எண்ணும் எழுத்தும் இவர்களுக்கு கண்ணன தகும். அதனால வந்து அப்புறம் நிறைய லாங்குவேஜஸ் படிப்பாங்கம்மா. இவங்களுக்கு லாங்குவேஜஸ் அப்படி சரளமாக வரும். ஒரு லாங்குவேஜில் பேசும் போதே இன்னொரு லாங்குவேஜில் ஷிஃப்ட் ஆவாங்க. அந்த லாங்குவேஜ் ஷிஃப்ட்டு,
அப்புறம் வந்து மல்டி லாங்குவேஜ் பேசுறது. உங்கள்கிட்ட இப்போ இங்கிலீஷில் பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஃபோன் வரும்போது தமிழில் பேசுவாங்க, அவங்க வீட்டாளுக்கு யாராவது வந்தால் மலையாளத்துலேயோ தெலுங்குலேயோ பேசுவாங்க. அந்த மாதிரி வந்து டக்கு டக்கு டக்குன்னு லாங்குவேஜ் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. செவ்வாய் சேர்க்கை இருந்தால் நல்ல டிரான்ஸ்லேட்டராக இருப்பாங்க. நிறைய லாங்குவேஜஸ் படிப்பாங்க. இவங்களுக்கு மொழி வந்து ஈஸியாக வரும். தெலுங்கு, ஒரு சான்ஸ்கிரிட்டு, ஜெர்மன், ஸ்பானிஷு அப்படியெல்லாம், நம்ம இங்கிலீஷ் தமிழ் போக சொல்கிறேன். ரொம்ப நல்ல ஹை சொசைட்டி லாங்குவேஜஸ், பணக்கார நாட்டினுடைய மொழிகள் எல்லாமே இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதன் வந்து இவங்களுக்கு மொழிகளை கற்றுக் கொடுப்பான். அப்புறம் வந்து அந்த பேச்சிலையுமே இவங்க வந்து நிறைய ஜாலங்கள்லாம் காட்டுவாங்க. அதுக்கே இவங்களுக்கு நிறைய பெண் ரசிகைகள்லாம் இருப்பாங்க. ரொம்ப நல்ல ஒரு சொல்லின் செல்வர் நென்ல வார்த்தை சித்தர். ரொம்ப வளமாக இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கை. இவங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனைவியை ரொம்ப அன்பாக அரவணைச்சு போவாங்க. அது நான் சொன்னேன்ல, இவங்களுக்குள்ள வந்து அந்த டூயல் பர்சனாலிட்டி இருக்கும்ன்றனால இவங்க சில நேரங்களில் ஒன்றுமே அதாவது மனைவி வந்து இவங்களை அவமானப்படுத்தும் போது கூட இவங்க அதெல்லாம் ஒரு அவமானமே இல்லாத மாதிரி, அப்படி கண்டுக்காத மாதிரியெல்லாம் இருப்பாங்க. ஒன்றுமே அப்படி நடக்காத மாதிரி இருந்துக்குருவாங்க. ஆனால் மனசுக்குள்ளே ரொம்ப டீப்பாக அதை உணர்வாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. சில நேரம் பட்டுன்னு ஒரு வார்த்தையை சொல்லி திட்டிடுவாங்க. அப்புறம் வந்து அவங்க, நானும் அந்த வார்த்தை சொன்னேன், அப்படி சொல்லியிருக்க மாட்டேனே, ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு போல், நான் வந்து அப்படி யோசித்தெல்லாம் உன்னைய சொல்லலை, நான் உன்னை அப்படி சொல்லுவேனா அப்படின்னு பேசி சமாளித்து மன்னிப்பு கேட்டு எல்லாமே அதை சரி பண்ணிடுவாங்க. திட்டிடுவாங்க, திட்டிட்டு அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டுருவாங்க, சமாதானப்படுத்திடுவாங்க. இந்த வார்த்தைகளால் அவங்க சமாதானப்படுத்துவாங்க. இப்போ நான் சொன்னேன்ல, மேஷ ரிஷப ராசிக்காரங்களாம் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. இவங்க வந்து நல்லா பேசி மன்னிப்பு கேட்பாங்க, நல்லா பேசி கன்வின்ஸ் பண்ணுவாங்க. யாராக இருந்தாலும் மாட்டேன்னு சொல்கிற ஆளை சரி வாங்க போவோம்னு சொல்கிற அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு என்ன பேசணுமோ அப்படி பேசுவாங்க. ரொம்ப நல்ல பேச்சால் ஜெயிக்கக்கூடியவங்க வந்து மிதுன ராசிக்காரங்க. கண்டிப்பா மிதுன ராசியில பிறந்த ஆண்களை பத்தியும் நிறைய தகவல்களை சொல்லியிருந்தீங்க. அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை பேசலாம். மிக்க நன்றி. நன்றி.